ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ சங்கடங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது. இது எல்லாமே தீரணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா, முழு முதற் கடவுளான விநாயக பெருமான். சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு நாள் விநாயக பெருமானுக்கு உரிய நாள். ஹர அப்படின்னா நீக்குபவர் அப்படின்னு அர்த்தங்க. நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு பண்ணியே ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் விநாயக பெருமான். இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போய் உங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். விளக்கு போடுதல், அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறது, அருகம்புல் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதில் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் கூடுதலாக சொல்கிறேங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் தலைமுறையாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே இந்த ஒரு செயலை பண்ணுறது மூலியமாக அதை நீங்கள் கழிச்சுக்கலாம். உங்களுக்கு எது எடுத்தாலுமே தடங்கள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது, முன்னேற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை மிக்சியில் போட்டு 1-2 தூள் பண்ணிக்கோங்க. இந்த பச்சரிசி மாவை நீங்கள் உங்கள் கைகளால் எடுத்துகிட்டு போய் விநாயக பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண பாவம், உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமே நீங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமாக வேண்டிட்டு, இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகணுன்றதையும் வேண்டிட்டு விநாயக பெருமானை சுற்றி நீங்கள் அதை போடுங்க. இதுலேயும் குறிப்பாக மரத்துக்கடியில், அதாவது அரச மரம், வன்னி மரம், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை சுற்றி நீங்கள் போடும் பொழுது அங்கே வரக்கூடிய பூச்சிகள், எறும்புகள் இது எல்லாமே இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுங்க. அது சாப்பிட உங்களுடைய பாவங்கள் எல்லாமே குறையும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தொடர்ந்து தடையில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முடிஞ்சால் தினமுமே பண்ணலாம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.